ஹாய் மக்களே! கூட்டம்னா கூட்டம். சென்னை ஃபுல்லா ஒரே கூட்டங்க. எங்க திரும்பினாலும் ஒரே கூட்டங்க. இந்த கூட்டத்துக்குள்ள நீங்க என்னடா பண்றீங்க? அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸ் நல்லாவே எங்களுக்கு கேட்குது. இந்த கூட்டத்துக்குள்ள நாங்க எங்க போறோம் அப்படின்ட்டு எனக்கு தெரியணுமா? கண்டிப்பா இந்த வீடியோவ பாருங்க. சென்னை மெரினா பீச்சில் விமான சாகசம் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு வந்த கூட்டம் தான் இது. ஆனால் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபேமிலியோடு வர்றவங்களாக இருந்தாலும் சரி, பேச்சுலர் பசங்களாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்தில் வந்து சமாளிக்கவே முடியல. அவ்வளோக்குள்ள கூட்டம். நாங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு மரத்தடியில் ஒரு 1.5 மணி நேரம் ஒரு மரத்தடியில் வெயிட் பண்ணிவிட்டு கடைசியில் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே வர முடியுது. ஏன்னா அது வரைக்கும் கூட்டம் உள்ளே போக முடியல, மூவே பண்ண முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படி உள்ள சென்னை மெரினா பீச்சுக்கு வாசல் என்ட்ரன்ஸ் ஆச்சு. என்ட்ரன்ஸ் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சரியான கூட்டம் தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே ஆம்புலன்ஸ் சவுண்டாகவே தான் கேட்டுக்கிட்டு இருந்தது. ஏன்னா அங்கங்கே நிறைய பேர் மயக்க நிலையில் இருந்தாங்க. கடைசியில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. அது தூக்குறதுக்காகவே நிறைய ஆம்புலன்ஸ் வந்து அங்கங்கே சுற்றிக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அந்த கூட்டத்தில் வந்த இந்த மெரினா பீச்சுக்கு விமான சாகசம் பார்க்கணுன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏமாந்து தான் போனாங்க. ஏன்னா எதுக்குடா வந்த பசாட்டி வீட்டிலே உட்காந்து நம்ம டிவி லைவில் பார்த்தா கூட அழகாகவே காட்டினாங்க. லைவில் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நேரில் பார்க்குறத விட லைவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் வர சொல்லியுமே பார்த்திங்கன்னா ட்ரெயினில் லைவில் தான் பார்த்துட்டு வந்தோம். சாகத்துக்கு வாங்கி கொடுங்க சொல்றீங்க, உட்காருங்க சொல்றீங்க. அடி பின்னாடி போ. அது போயிட்டு அதுவே வந்துடும் உங்களுக்கு. இருங்க இப்போ வரியா அதில் இந்த இதில் போ. சரி பாப்பந்தா இவருங்க பிடிச்சி பாப்பா பிடிச்சிங்களா? சரி மூணு குண்டு